ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சுவையான பால் பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் பச்சரிசி, அதே டம்ளரில் ஒரு டம்ளர் உளுந்தையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இந்த கொட்டங்குச்சி கழுவி நல்லா சென்டரில் உப்பு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதில் மாவை ஊற்றிட்டு நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா போட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சைடில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். திக்கார கொஞ்சம் சர்க்கரையும் ஏலக்காய் தூளும் போட்டுக்கோங்க. வரைச்சி வச்சுருந்த இந்த போண்டா மாதிரி போட்டதை அதை தேங்காய் பாலில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஊறட்டும். இப்போ சுவையான சூப்பரான பால் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஈவினிங் டைம்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சுவையான பால் பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் பச்சரிசி, அதே டம்ளரில் ஒரு டம்ளர் உளுந்தையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இந்த கொட்டங்குச்சி கழுவி நல்லா சென்டரில் உப்பு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதில் மாவை ஊற்றிட்டு நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா போட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சைடில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். திக்கார கொஞ்சம் சர்க்கரையும் ஏலக்காய் தூளும் போட்டுக்கோங்க. வரைச்சி வச்சுருந்த இந்த போண்டா மாதிரி போட்டு